திராவிடமே கல் தோன்றி மண் தோன்றி முன்னே கலையோடு மொழிகொண்டு தமிழ் இனமே வில் கொண்ட சேரன் தம்படி விழிமாதர் பாண்டியன் மரபும் கொல்லுகின்ற புலி போன்று சோழர் குலம் போற்றி குலம் கண்டு வலம் யாவும் எல்லாரும் நீ பெற்ற பிள்ளை என்று உயர்மலை நாடி வருகின்றேன். என்னை வாழ்த்துங்கள். இந்த விக்கிரமுரி நாட்டை ஆளக்கூடிய விக்கிரமன்னனுக்கு மூத்த மகனாக பிறந்து கலை மணி என்ற பெயரோடு தீரம் திறப்போடு வாழ்ந்து வருகின்றேன். எனக்கு ஒரே ஒரு தம்பி, ஒப்பற்ற தம்பி. தம்பியை பார்க்க வேண்டும் தம்பி. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தால் அதற்காக. பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. ஓ
நாடு, இயல் இசை நாடகம் வளர்ந்த நாடு, ஈகை புலி நாடு. இக்கன்னித்தமிழ் நாட்டில் கம்பன் கவிப்பாட்டில் வள்ளுவன் குரலேற்றில் வற்றாத பொய்கைகளும் வளமான சோலைகளும் இருந்த இந்த விக்கிரமபுரி நாட்டில் விக்கிரமவர்மா மன்னனுக்கு இளைய மகனாக பிறந்து கதிரவன் என்று பெயர் பெற்று சிறு சிறப்புடன் வாழ்ந்திருக்கிறேன். அனுதினமும் என் அண்ணனை சந்திப்பது வழக்கம். என் அண்ணனை பார்த்தவன் அண்ணா குடும்பம் ஒளிமயமாக வெளிச்ச தாருங்களே. நாடு வீடும் உங்களை நம்பி நீங்கள் தானே அண்ணன் தம்பி. இந்த நாளும் நமதே. நாளை நமதே. பட்டங்களை பெற்றோம். உண்மைதான். திரும்ப வேண்டும். தாய் தந்தை பார்க்க வேண்டும். அண்ணா என்ன செய்ய வேண்டும்? அண்ணா நான் இப்போதே சென்று என் தாய் தந்தையை சந்திக்கிறேன். இருவரும் ஒன்றாக வந்தோம். தாய் தந்தை பார்க்க வேண்டும் என்று, என் தாய் தந்தை பார்க்க வேண்டும் என்று செல்கின்றாரே. தாய் தம்பி கதிரவா, உனக்கு மட்டுமா தாய் தந்தை இருக்கின்றார்கள்? எனக்கும் இருக்கின்றார்கள். வரதா பின்னாடியே வர. பிறகு ஒரு ஏற்பாடு இருக்கிறது. அந்த ஏற்பாடு உனக்கு எனக்கு தங்கி எப்படி தெரியும்? நீண்ட நல்ல ஒரு ஆசைங்க. ஆமாங்க. என்ன ஆசை தெரியுமா? மூடு எப்ப பார்த்தாலும் புள்ள 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 நினைச்சா அதுதான் எப்படி எப்படி தெரியுமா?
தேமாதி என்ன நாட்டுகிறார் மகனான தேவடி நான் நீர்வளவு நதிவளவு குடிவளவு கோபாலபடி செல்லக்குடி ஆற்றாமத்திக்குடி என்ன புண்ணியபூமியை மகக்குடி என்னை ஆடி பெற்று வேண்டும் என்றா இன்னும் வளவெட்டி கிராமம் இன்னும் வளவெட்டி கிராமத்தில் எழுதிருக்கூடிய இன்னும் முந்தைய பிறந்த விநாயகனுடைய பேர்வினாலும் ஊரை கார்கிட்ட கிராமத்துடைய பேர்வினாலும் மாரியம்மன் செல்லியம்மன் பொன்னியம்மன் கங்கையம்மன் செல்லக்குடி தெய்வத்தின் பேர்வினாலே ராணிப்பட்ட மாவட்டம் சிறுவலை கிராமம் எம் சத்தியான ஆடமர்தான் வாட்டி இன்னும் ஆண்டவன் பேர்வினாலே ரூபாய் 201 அன்பலத்தோடு வாரி வழங்கியிருக்கின்றார்கள். தேவாதேயம் இன்னை ஆளுமை செல்ல வேண்டும் என்றார். இன்னும் வடவெட்டி கிராமத்தில் வாழ்ந்திருக்கூடிய இன்னும் ஊராட்சி மன்ற தலைவர் முன்னாள் தலைவர் கவுன்சிலர் வார்டு நம்பர் நாட்டாண்மை வர்தனம் வேட்டைக்குடி இளைஞர் நற்பணி மன்றம் மாலார் குழுவை நாட ஏற்பட்டாளர் கோவில் தருமகத்தா இந்த ஊர் அசேஷமாக நிர்வாகம் ஒன்று சேர்ந்து எங்க மன்றத்தவத்தை கிராமமாக 201 அன்பலத்தோடு வாரி வழங்கியிருக்கின்றார்கள். இந்த நாடும் நாட்டு மக்களும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு வழக்குவாடி 100 ஆண்டு காலம் நோயற்ற வாயு குறையற்ற செலவாக வாழ்ந்திருக்க வேண்டும் என்று எல்லா வல்ல இறைவன் எம்பெருமான பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். கிருஷ்ணா உன் பாதமே. இன்னும் 7வது வார்டு கிராமத்தை சேர்ந்து இன்னும் சக்கியா என்று சொல்லக்கூடிய அம்மையா இன்னும் சத்தியான செல்லக்கூடிய அவருடைய குடும்பத்தினர் அனைவருமாக ஒன்று சேர்ந்து இந்த நிலையத்திலே எம் சக்தான வாய்த்தி ரூபாய் 201 அன்பலத்தோடு வாரி வழங்கியிருக்கிறார்கள். அவர் எல்லா நலமும் பெற்று வாழ்ந்திருக்க வேண்டும் என்று எல்லா வல்ல இறைவன் எம்பெருமான பிரார்த்தனை செய்து கூறுகிறோம். ஜெயமோ ஜெயம். படிப்பெல்லாம் எப்படி முடித்தார்? அப்பா பள்ளியிலேயே முதல் மாணவனாக மதிப்பெண் பெற்றேன்ப்பா. பட்டப்படி முடித்து இந்த தாய் நாட்டை திரும்ப நன்றி எப்போது வருவன்றி உன்னை எதிர்பார்த்த ராஜா உனக்காக அது சார்ந்து இருக்கிறேன். அது வந்தியா யாரும் தெரியுமா அந்த தாச்சி பிள்ளை வரைக்கும் அவன் வந்தால் என்னை மீறி ஒரு வார்த்தை பேசின நீ கட்ட தாரி அவர் எதிர்த்து அன்பு மாலை சூடல
வழிகாட்ட வேண்டும் என்று வணங்குவோம். மாத்திரை போடலையா? அப்பப்ப லோபி நல்லா தெரியும். மாத்திரை போட்டு வர வேண்டிய தரலையே. அவன் என்ன செய்யலாம் என்ன வணங்குற போல வணங்கி என் காலை வர தள்ளி என் காலை உடைச்சிட்டு காலத்தி அந்த ஆசைப்பள்ளி ஐயோ ஐயோ அப்படியே செய்துட்டா? அப்படிதான் செய்தாங்க. குற்றம் என்ன செய்தேனா? ஆலயம் இருப்பது எதற்காக? அதில் ஆண்டவன் இருப்பதும் எதற்காக? ஏங்கி வாடலானே நான், குற்றம் என்ன செய்தேன் நான்? கொற்றவனை வைத்தேன் நான், பாவம் என்ன செய்தேன் நான்? பாவம் என்ன செய்தேன் நான்? பழி சுமக்கலானே நான், என்ன செய்தேன் என்ன தவறு செய்தேன்? எதற்காக அப்பா இப்படி அடிக்கின்றாய்? நல்ல காரணம் புரியவில்லை. அப்ப எனக்கு காரணம் புரியவில்லையா? புரியவில்லை. இது அந்தப்புறம் கணவன் மனைவி சந்தோஷமா இருக்க வேண்டிய இடம் எங்களுக்காக இந்த வளம் எந்த இடத்தில் வந்து சந்தோஷமா இருக்க நேரத்தில் வந்து சந்தோஷத்தை எடுத்துட்டா பாடி படித்து வந்தாடி பண்புல வந்தாடி பகுத்தறிவு தெரிந்து வந்தாடி தெரிந்த வரலாம் அந்த இடத்துக்கு வந்து எந்த வந்தாடி வந்தது வராமல் ஏற்கனவே மீதி காலை பள்ளி படிப்பை முடித்து தாய் தந்தையை பார்க்க வேண்டும் என்று ஓடி வந்தேன் அப்பா. அரண்மனை முழுவதும் தேடி பார்த்தேன். அரண்மனை முழுவதும் நீ இல்லையப்பா. அங்க இல்லாத காரணத்தால் அந்த புறத்துக்கு வந்து தாய் தந்தை இருக்கும் இடம் என்று கோவில் என்று சொல்வார்கள், தெய்வம் என்று சொல்வார்கள். நீங்க இருக்கும் இடம் தானப்பா எனக்கு கோவில் தெய்வம். அப்படி இருக்கும் போது நான் ஏதோ தின்னம் தெரியாமல் செய்திருந்தால் மகனே இந்த இடத்தில் வரக்கூடாது என்று அறிவுரை சொல்லி என்னை வழிநடத்தி வைக்க வேண்டும். அதை விடுத்து என்னை அடி இப்போதே புறப்படுகின்றேன். எங்க அம்மா இடத்தை சென்று இங்க நடந்தது அத்தனை சொல்றேன். வர்றேன் அம்மா அம்மா
கீச்சிருவாளா கேவனாத்திங்க நடப்பாளா அம்மா போறம்மா போற எங்க அம்மா எனக்கு மூத்த மகன் அப்படி இருந்தோம் இப்படி தவறு செய்து விட்டோம். ஆனா இருந்தாலும் பக்காவும் வர போற வரையாடி ஒண்ணுமே நடக்காது. புறாப்பட வாழ்க்கை வாங்க வைதேகி காத்திருந்தா வைதேகி காத்திருந்தாலோ தேவி வைதேகி காத்திருந்தாலோ தேவி வைதேகி காத்திருந்தாலோ காத்திருந்தாலோ தேவி வைதேகி காத்திருந்தாலோ. வணக்கம். சாட்சி பலரையும் தப்பா அறுவரையும் போற்றி போடுவது இந்த விக்கிரமுருகு நாடு. கற்கே கசடரை கற்பவை கற்றப்பில் நிற்க அதற்கு தகின்றேன். வள்ளுவர் குரல்படி இந்நாட்டு மன்னனை நான் முதல் தாரமாக கற்பகம் என்ற பெயரோடு யாதொரு குறையில்லாமல் வாழ்ந்து வருகிறேன். எனக்கோ திருமணம் நடந்து 10 ஆண்டுகள் ஆகியும் குழந்தையே பிறக்காமல் போய்விட்டது. அதன் பிறகு நான் என் கணவருக்கு நான் 2ஆம் தாரம் மனமுடித்தேன். வேற எந்த பெண்ணாவது மனமுடித்தால் நம்ம இருவருக்கு சக்காலத்து போராட்டு வரும் என்று என்னோடு கூட பிறந்த என்னுடைய தங்கை கனகராணியை என் கணவருக்கு நான் 2ஆம் தாரம் மனமுடித்தேன். என் தங்கை எப்போது ஆற்றில் காலை எடுத்து வைத்தாலோ அப்போதே நான் கருவுற்றேன். ஒரு அழகான ஒரு ஆண்மகனை பெற்றேன். அந்த மகனுக்கும் கலைவன் என்று பெயர் வைத்து யாதொரு குறையினால் வாழ்ந்து வருகிறோம். இரண்டாவது என்னுடைய தங்கீர் வைத்து ஒருவன் பிறந்தான். அவனுக்கோ கதிரவன் பெயர் வைத்து எந்த குறையில்லாமல் என் மக்களும் வெளிநாடு சென்று படிப்பதற்காக படிப்பு முடித்து தாயகம் திரும்பி இருக்கிறார்கள். இருந்தாலும் எனக்கு அறிவு ஏன் பொண்ணு ஐயா ரெட்டு அமோடு
வச்சாரு சந்தோஷமா அம்மா பகல ஓட்டாடுமா ஓடி அந்த மாதிரி எதிர் வீட்டுக்கார பொண்ணுங்க எனக்கு ஒரே சண்டை ஆகி போச்சுமா. என்னடா சண்டை? சும்மா இந்த கலர் இனேங்கிறாமா ஏய், அவ்வளவு கல்யாணம் பண்ணி அவ செய்யல அந்த வேலையை. நீ போகலாமா? நான் விடுவனா உமர் வரத பாவி நான் மேல வந்துருந்தா அவன்டா பெண்ணை எத்தி தவறு செய்தால் தெரியாது. தெரியாது. ஆடவர் தவறு செய்தா கண்டிப்பா பழி உமர் அம்மா அம்மா நான் விடுவனா விடுவியா? அவளை விடல. விடலையா? ஆமா. உடனே அத்தம்பாரியா இரும்பு குண்ட கொச்சம்பாரு அவன் மண்ட நான் தின்ன ஓரம் போய் ஒண்ட அடேப்பா என் பொண்டாட்டி தார அவ போட்ட எனக்கு சோறு அதுல ஊத்துன மோரு சாப்பிட்டதும் கூட்டின ஏறு இந்த பக்கம் போற அந்த பக்கம் போற நடுவுல உங்க அம்மா இவ்வளவு பெரிய பாரு ஐத்த